எல்லோருக்கும் வணக்கம். ஆஃப்டர் ஒரு லாங் ஃபால்க்கு அப்புறம் நிஃப்டி ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் தான் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எஸ்பெஷலி நிஃப்டி வந்து லாஸ்ட் ஒரு 6 டேஸாகவே இந்த ஒரு கன்சால்டேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நீங்கள் வந்து ட்ரெண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பாயிண்டில் சப்போர்ட் எடுத்து கன்சால்டேஷன் நடக்குது. இந்த கன்சால்டேஷனை இன்னுமே இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ஷார்ட் டேர்ம் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 30 மினிட்ஸ்லையோ பண்ணி பாருங்க. மார்க்கெட் வந்து ஒரு லாங் ஃபால்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் ட்ரேட் ஆகுது. இந்த கன்சால்டேஷன் அப்படியே அதனுடைய இன்டென்சிட்டி வந்து குறைஞ்சிட்டே இருக்கு பாருங்க. அப்போ மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் வந்து அப்சைடில் இந்த மாதிரி இருக்கு. டவுன் சைடில் பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு முறையாவது கட் பண்ண முடியுதா? ஸோ கட் பண்ண முடியல. ஓகே, ஸோ இந்த மாதிரியான இருக்கும்போது நாளைக்கு கூட மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஏன்னா ஒரு நாள் ஃபால் ஆகுது, அடுத்த நாள் ரைஸ் ஆகுது, அடுத்த நாள் ஒரு சைட்வேஸில் ஃபால் ஆகுது. இன்கேஸ் ஃபால் ஆனால் கூட அடுத்த நாள் வந்து அப்சைட் ரைஸ் ஆகும். அப்போ இந்த ப்ரைஸ் பேண்ட் வந்து அப்சைடில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே இது வந்து ஒரு ரிவர்சல் பொசிஷன் வந்து கொடுக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ரைட் நோ ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. இதில் முக்கியமாக 25,200ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்குது. பட் இதை பிரேக் பண்ணும்போது இம்மீடியட்டாக ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ஷார்ப்பாக அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ பாடமில் அதே மாதிரி பாடம் சப்போர்ட் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது, பாடம் சப்போர்ட் வந்து 24,900, அப்சைடில் ரெசிஸ்டன்ஸு 25,200. சரி, இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய சார்ட்டில் நீங்கள் போட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னுமே இந்த ட்ரேட் வந்து ஈஸியாக இருக்கும். மார்க்கெட் எதனால் திரும்புது, எங்கே திரும்புது அப்படிங்கிறத இதெல்லாமே ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இன்னுமே வேவ் லெவல்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். அதை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறதே நீங்கள் பாருங்கள். ரெகுலராக நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். இதில் ஒரு சில ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்பாதீங்க. நம்ம வந்து டிப்ஸோ இல்லை பெய்டு மந்த்லி இவ்வளோ கொடுங்க, இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணி தரோம், அந்த மாதிரி எதுவும் பண்ணுறது கிடையாது. ஒன்லி கிளாஸஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். கிளாஸ் முடித்தவங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஃப்ரீ. ஓகே, இதனுடைய லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை மட்டுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் சர்ச் பண்ணாதீங்க, ஒரு சில ஃபேக் சேனல்ஸ் வந்து இருக்குது. இதே நீங்கள் வந்து நிஃப்டி பெட்டராக மூவ் ஆகுமா, பேங்க் நிஃப்டி வந்து பெட்டரான ஒரு அப்சைடில் ட்ராவல் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி தான் நிஃப்டியோட ஒரு பெட்டரான அப்சைடு மொமெண்டமில் ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக அந்த சப்போர்ட்டிவ் ரீஜனில் சப்போர்ட் எடுத்து இதில் பாருங்கள், தொடர்ச்சியாக அதனுடைய க்ளோசிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பட் நிஃப்டியில் வந்து மொமெண்டம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஓகே, இதே நீங்கள் வீக்லியில் பார்த்தீங்கன்னா கூட பேங்க் நிஃப்டி தான் கரெக்டாக அந்த சப்போர்ட் எடுத்து ட்ராவல் ஆகுது பாருங்கள். இதில் பாருங்கள், அரௌண்ட் ஒரு 10 டைம்ஸுக்கு மேலே பேங்க் நிஃப்டி தான் இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி அப்சைடு வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ பேங்க் அண்ட் பேங்க் சார்ந்த பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இதில் முக்கியமாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது BASF. இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 2 டேஸ் பிஃபோராக சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மூமெண்டம், இன்றைக்கே ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருப்பாங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது பெஸ்ட் செக்டார்னா ரியாலிட்டி செக்டார். ஓகே, செகண்டாக வந்து பேங்கிங் செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரியாலிட்டியில் நம்ம வந்து இந்த வாரம் என்ன பார்த்தோம், ஒபேராய் ரியாலிட்டி பார்த்துப்போம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போ வரைக்குமே தொடர்ச்சியாக ரன் ஆகிட்டு இருக்கு. இதை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். தேர்டு வந்து ஜூபிலன்ட் ஃபுட். இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால்க்கு அப்புறம் ஓவராலாக ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு. லாஜிக்கலாக பாருங்கள், ட்ரெண்டு அப் ட்ரெண்டு, கரெக்டாக சப்போர்ட் எடுத்து அப் சைடில் ரைஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, இந்த ஷார்ட் டேர்மில் இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கா. ஸோ அடுத்து ரேலி அப் சைடில் தயாராக இருக்குது. ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறவங்க இந்த ஸ்டாக்கை வந்து ஜூபிலன்ட் ஃபார்மா, ஓகே, ஜூபிலன்ட் ஃபார்மா இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் 361 இதுக்கு அடுத்து இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க, ஒரு 1 வீக் ட்ரேட் பண்ணுறவங்க, ஒரு 10 டேஸ் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக் வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடர்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாக் வந்து நோட் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சைட்வேஸில் இருந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ ஹியர் ஆஃப்டர்
அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபைன். இந்த ஸ்டாக்லாம் நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய எந்த ஒரு டெக்னிக்காக இருந்தாலும் இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபைன். இதுக்கு அடுத்து க்ரூட் ஆயிலை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் சைடுவேஸில் ட்ரேடான இந்த க்ரூட் ஆயில் வந்து ரீசெண்டாக பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஒரு பிரேக் அவுட் நடந்து அகெயின் அது கீழே ஃபால் ஆகி திரும்பவும் க்ளோசிங் எபோல நடந்தது. ஸோ தட் இது ஸ்ட்ராங்காக அப்சைடில் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ரைட் நவ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுது. பட் ஈவன் தோ இதை வந்து இந்த பிரேக் அவுட் ஃபெயிலியர் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. பிகாஸ் இந்த மாதிரியான இடத்துல இந்த லெவலுக்கு பிலோவில் இருக்கும்போது தான் இது ஃபெயிலியர் ஆகும். இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகி இந்த லெவல் வந்து என்ன 5600க்கு பிலோவில் ட்ரேட் ஆகும்போது மட்டுமே, இதை உடைக்கும் போது மட்டுமே இது வந்து இந்த அப்சைடு பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர் ஆகும். ரைட் நோ ஒரு கன்சால்டேஷனில் தான் மார்க்கெட் வந்து இருக்குது. இன்னைக்கு கூட வந்து கேப் ஸ்ட்ராங்காக கேப் டவுன் ஆச்சு. நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறது பாருங்கள், மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணதுன்னுட்டு. ரேஞ்ச் பவுண்டுன்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன். கேப் டவுன் ஆகி கம்ப்ளீட்டாக ஃபால் ஆகுது. பட் நான் ரேஞ்ச் பவுண்டு அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எக்ஸாக்டாக அந்த லெவலில் டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் இப்போ வரைக்குமே ஒரு கன்சால்டேஷனில் தான் இருக்குது. இந்த ஜோனில் கன்சால்டேஷனில் தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கேப் டவுன் ஆனால் கூட 5600க்கும் 6040 இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும். இன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இதுக்கு அடுத்து செல் பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து ஏன்னா இந்த மாதிரி சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் சடனாக அப்சைடு ரைஸ் ஆகும். இன்கேஸ் க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இன்ட்ராடேல 6040, டவுன் சைடில் 5000 மேலே, அதாவது இந்த லெவலுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகும்போது இப்போ நான் ஒரு முக்கியமான அறிவிப்பு. நாளைக்கு நடக்கவிருந்த லைவ் கிளாஸஸ் வந்து 2 days ஆஃப்டர் போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம். ஃப்ரைடே வந்து நடக்கும். நாளைக்கு நடக்க இருந்த ஆன்லைன் கிளாஸ் சேம் நாளைக்கு ஈவினிங் வந்து நடக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.